தொடர்ந்து விஜய் அவர்களோட அந்த பிம்பத்தை பாதுகாக்கவும் கட்டமைப்பதற்கவும் ஒரு குரூப்பு தொடர்ந்து வேலை செய்யுது. கவர்ச்சி வர்சஸ் உழைப்பு. கவர்ச்சி இருக்குது, ரைட்டு. பட் ஆனால் உழைப்பு இல்லையே. இப்போ வெறும் கவர்ச்சியே எல்லாத்தையும் செஞ்சிருமா? இப்போ எனக்கு கவர்ச்சி பயங்கரமாக இருக்குது. இப்போ கவர்ச்சியை வச்சு என்ன பண்ண முடியும்? சினிமா நடிக்க முடியும். கவர்ச்சியை வச்சு நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியுமா? இப்போ நான் வந்து ஒரு நடிகர், நான் வந்து கவர்ச்சியாக ட்ரெஸ் போட்டிருக்கேன், மேக்கப்லாம் போட்டுருக்கிறேன், இப்படிலாம் இங்கே புருவத்தில் ஒரு இது இங்கே ஒன்று போட்டுன்னு இருக்கிறேன், அப்புறம் தலையை வந்து இப்படி கோடு வச்சுக்கிறேன், பார்க்குற தொலைவில் வந்து பார்க்கும்போது 10 பேர் ஒழுங்காகிறாங்க பனியன் சட்டிலாம் போட்டு. நான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கவர்ச்சியாக இருக்கிறேன். நான் கவர்ச்சியாக இருக்கிறேன்றதுனால நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முதல்ல வர முடியுமா சார்? கவர்ச்சி என்பது தோற்றம் சார். உழைப்பு, உயர்வு, அதுதான் நம்மளை மேம்படுத்தும். அது சுத்தமாக அங்கே இல்லை. அதை வந்து யாருமே பேச மாட்டேன்றாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அதை கடந்து போகிறாங்க, பயங்கர கூட்டம். ஏன்னா இவங்க வெளியில் போய் நிறைய பேர் பார்க்குறது கிடையாது. ஃபீல்டில் போய் நிறைய பேர் மக்கள்கிட்ட பேசணும், பழகினா தான் தெரியும். அப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரோ யாரோ ஒருத்தர்னா அவர் 10 பேரும் விஜய். யாருக்கு ஓட்டு போடுங்க? விஜய் விஜய் விஜய். நான் கேட்குறேன், ஒரு ஊரில் 100 பேர் தான் 100 பேர்வா விஜய்க்கு போடுவாங்க? மற்ற கட்சியே இல்லையா? மற்ற நடிகர்களே இல்லையா? அப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, நான் சந்தேகப்படுறேன். என்னன்னு சந்தேகப்படுறேன்? தொடர்ந்து விஜய் அவர்களோட அந்த பிம்பத்தை பாதுகாக்கவும் கட்டமைப்பதற்கவும் ஒரு குரூப்பு தொடர்ந்து வேலை செய்யுது.